அது எப்படி பேசுது உங்ககிட்ட? இல்லை எனக்கு மட்டும் தான் புரியுது. பையன் இந்த காதில் ஒன்று கத்தும், இந்த காதில் ஒன்று கத்தும். சரி வந்துட்டாங்கடா டாக்டருங்க. நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீங்க அதுக்கு? நானும் அதேமாதிரி கத்தும். எப்படி எப்படிம்மா அது தெரிஞ்சுக்கும். சரி குரு கத்துறாரு அது தெரிஞ்சுக்கும். ஸோ வேற எந்தெந்த விலங்குகிட்டலாம் பேசுவீங்க? இல்லைங்க எல்லா விளையாட்டு பேசுவேன். இல்லை சிங்கம் புலிலாம் எல்லாம் பேசுவேன். அதெல்லாம் ரொம்ப பேசுவேன். அதெல்லாம் நம்மளை கண்டா ஓடிடும். நான் அதை கடிச்சு சாப்பிட்ருவோம், அதுக்கு பயம். எனக்கு கறி வைக்கிற வேலைக்கு நம்மளை சாப்பிட்டோண்டா அப்படின்னு சொல்லி அதுக்கு பயம். அப்படியே அது கறி வேலை ஜாஸ்தி. அது ஜாஸ்தினால ஆடெல்லாம் சாப்பிட முடியாதுல்ல. அதனால புலி சிங்கம் வந்து அதை நான் சாப்பிட்டு அது பயந்துட்டு ஓடும். சரி அந்த மாதிரி சார். அப்போ விலங்குகள் கூட ஃபுல்லாக உங்களுக்கு நல்ல பழக்கம். நல்ல பழக்கம். ஆமாம். அது பிறவிலேருந்தேவா? பிறவிலேருந்து பழக்கம். மாடு, ஆடு, கோழி இந்த மாதிரி. அப்புறம் அந்த புலி, சிங்கம், மான் இதெல்லாம் நல்ல பழக்கம். மாடுகிட்ட என்ன பேசுவீங்க? மாடுகிட்ட பேசுவேன். தட்டு தீனி போனால் முட்டி தூக்கி எறிஞ்சிடும். எங்கடா வந்து பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சரி தூக்கி எறிஞ்சிடும்.